வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். நான் வேற ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருந்தேன். பார்த்தா திடீர்னு ஸ்பைடர் நாயர் அந்த மூவியோட டீசர் வந்திருக்கு அப்படின்னு ஆன்லைனில் பார்த்தேன். ஆனால் செக் பண்ணி பார்க்குறேன் யூடியூப்பில். அது அஃபிஷியலாக ப்ரைமில் தான், அமேசான் ப்ரைமில் தான். அளவு செக் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் நிறையா இது பார்க்குறேன். எதுவும் அஃபிஷியலாக இந்த மாதிரி தெரில. வேறு சேனல்ஸில் வந்துட்டு அந்த டீசர் வந்திருக்கு. ஒரு 32 செகண்ட்ஸ் சம்திங் அந்த மாதிரி இருக்குது டீசர். அதான் அது பார்த்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே நான் இங்கே உட்காந்துட்டேன். ஸ்பைடர் நாயர் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்துட்டு நான் இந்த டிஸ்னி எக்ஸ்டியில் ஒரு ஷோ போகும், அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஒரு ஷோ. அதில் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த ஷோ வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. டிஸ்னி எக்ஸ்டியே இப்போ இருக்கா என்னன்னு தெரில. டிஸ்னி சேனல் இருக்குது. அந்த ஷோவில் வந்துட்டு ஒரு டீம் அப்பாக தான் இருக்கும். ஸ்பைடர்மேன் வந்துட்டு அவரு கூட ஒரு டீம் இருப்பாங்க. பவர் மேன் இருப்பார், அப்புறம் ஒயிட் டைகர், அயன் ஃபிஸ்ட்டு, நோவா, எல்லாம் டீமாக இருப்பாங்க. ஒரு சோலோவாக பண்ணிட்டு இருப்பார். அதில் எல்லாரையும் காமிப்பாங்க. மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாருமே அந்த இதில் வருவாங்க. அதுபோல் யூனிக்காக அந்த ஷோவில் என்ன இருக்கும்னா, ஸ்பைடர்மேன் வந்துட்டு டெட்பூல் மாதிரி ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுவார், நம்மக்கிட்ட பேசுவார். திடீர்னு பாஸ் ஆகிடும். அது வந்து என்ன சொல்கிறது, டேரெக்டாக அந்த நடந்துகிட்டு இருக்கும்போதும் அந்தளவுக்கு பேச மாட்டார். பாஸ் ஆகிடும், அந்த மொத்த இடமே பாஸ் ஆகிட்டு நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கும். அது நல்லா யூனிக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் டிஸ்னி எக்ஸ்டி சேனல் இருக்கும்போது. ஸோ அந்த இதுலேயும் ஸ்பைடர் நாயர் வருவார். அந்த ஷோலையுமே கூட ஸ்பைடர் நாயர் வருவார். ஒவ்வொரு வேறு யூனிவர்ஸ்க்குலாம் மல்டிவர்ஸ் ட்ராவல்லாம் நடக்கும் அதுலேயுமே. அதுபோல் ஒரு கேம் கூட இருக்குது, ஸ்பைடர்மேன் ஷேட்டர் டைமண்ட்ஸ்னு ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் நான் ஆடிருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதில்ல. அதில் ஒரு 4 ஸ்பைடர்மேன் வச்சு நம்ம ஆடுவோம். ஒவ்வொரு யூனிவர்ஸில் உள்ள ஸ்பைடர்மேன் வச்சு ஆடுவோம். நார்மல் நம்ம ரெட் அண்ட் ப்ளூ அந்த சூட்டில் இருக்கிற ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் அவரை வச்சு ஆடுவோம். அப்புறம் ஸ்பைடர் நாயர் வச்சு அவரை வச்சு ஆடுவோம். அப்புறம் 2099 இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் படம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வருவார்ல மிகல், ஸ்பைடர்மேன் 2099 அவரை வச்சு ஆடுவோம். அது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் அவரோட யூனிவர்ஸ்லாம். ஸ்பைடர் நாயரோட யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக ரொம்ப ரெட்ரோ ஸ்டைலில் ரொம்ப ஓல்டு அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த டிஸ்னி எக்ஸ்டியில் வர அந்த ஷோவில் பார்த்துட்டு கூட இருக்கும். இந்த டீசர்லையுமே அப்படி தான் இருக்க போகுது. அதை பார்த்தாலே தெரியுது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. அதான் அவருக்கான ஒரு யூனிக் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸ்பைடர் நாயருக்குன்னே உள்ளது. நல்லாயிருக்கும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டைலில் பார்க்குறது. அப்புறம் இன்னொரு ஸ்பைடர் வந்து பிளாக் ஸ்பைடர்மேன் அவரை வச்சு ஆடுவோம் அந்த கேமில். ஸோ அப்படி தான் ஸ்பைடர் நாயர் பற்றி எனக்கு அந்தளவுக்குலாம் பெருசாக தெரியாது. நிக்கோலஸ் கேஜ் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தேன் ஆன்லைனில். இவர் கோஸ்ட் ரைடராக பண்ணியிருப்பார்ல, அவர் தான் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், நம்ம டீசருக்குள்ள போயிடலாம். ரொம்ப பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது. டக்குன்னு நம்ம டீசர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது அஃபிஷியல் டீசர் தான் நினைக்கிறேன். ஆனால் அது அஃபிஷியல் சேனல் இல்லை, யூடியூப் சேனலில். ப்ரைமில் இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. பார்க்கலாம் நம்ம. Have you seen it out there? Spider. The city's a mess. The people could use a hero. I hope they find someone. அது நானாவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா. ஸ்பைடர் நாயர் நிக்கோலஸ் கேஜ் வாய்ஸ் எதுவும் தெரில. ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தால அதானா இல்லை லாஸ்ட்டாக பேசினாரே அதான் நிக்கோலஸ் கேஜ் வாய்ஸாக என்னன்னு தெரில. நல்லா இருக்குங்க, செம்மையாக குட்டியான ஒரு டீசர் தான் அது. நல்லா இருக்குது. அவர் வந்துட்டு அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் தான் இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பெர்சன் நினைக்கிறேன், அந்த ஸ்பைடர் நாயர் அப்படின்ற கேரக்டர். ஏன்னா காமிச்சது அப்படி தான் காமிச்சிருக்காங்க. நானுமே அந்தளவுக்கு இவர் வச்சு ரொம்ப வெப் அட்டாக்லாம் பண்ணுவார். அந்த கேமில் கூட பண்ணுவார். நான் விளாண்டதில் பார்த்துருக்கேன். பார்க்கலாம். இவர் இது படமாக சீரீஸ் என்னன்னு அது வேறு ஒரு இது டாக் எதுவும் இருந்துச்சு. நான் எதுவும் சரியாக கவனிக்கலாம்னா அப்போ நம்ம ஆன்லைனில் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து படமாக சீரீஸ் என்னன்னு சரியாக தெரில. எனக்கு காமிச்சதுலே சூப்பராக இருக்குங்க. ஒரு ஆரிஜின் ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும்னு தோணுது. அப்படியா இருந்தால் ஒரு சீரியஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிறையாவே. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்மங்க, நல்லா இருந்துச்சு. இன்னொரு தடவை பார்த்துட்றேன். Have you seen it out there? சிட்டியை வாட்ச் பண்ணிருக்காரு. கழுத்தில் கடிச்சிருக்கும் போல ஸ்பைடர். இந்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு கடிக்கும்ல அந்த மாதிரி. ஏன்னா இந்த வாய்ஸ் யாரோட வாய்ஸ் தெரியல. நிக்கோலஸ் கேஜ் வாய்ஸா இல்லை வேற இவரோட ஃப்ரெண்டு எதுவும் சொல்லிட்டு இருக்காரான்னு தெரியல. என்ன இதான் நிக்கோலஸ் கேஜ் வாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன லாஸ்ட்டாக வந்தது தான் நிக்கோலஸ் கேஜ் வாய்ஸாக இருக்கும். என்னத்தான் அவங்க தேடுவாங்க அப்படின்ற மாதிரி, மக்கள் தேடுவாங்க அப்படின்னு. அதான் சிட்டி வந்து ஒரு இது என்ன இவங்க யூனிவர்ஸ் சிட்டி என்னன்னு தெரில. ஆக்சுவலாக பீட்டர் பார்க்கர் அவரோட சிட்டி எனக்கு மறந்துடுச்சு. குயின்ஸ் தானே? ஓகே, இது கோத்தம் சிட்டி மாதிரி
இது உங்கள் யூனிவர்ஸ்லேயே ரொம்ப பீப்புளெலாம் வந்துட்டு ரொம்ப பேட் பீப்புளெலாம் அதிகமாக இருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. நிறைய தக்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க போல. ரைட்டாக பேட்மேன் வைப் தான் வருது எனக்கு. இந்த ஸ்பைடர் நாயர் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு பேட்மேன் வைப் தான் அதிகமாகவே வரும். பேட்மேனுமே அந்த ஸ்டைல் தானே, ஒரு டிடெக்டிவ் ஸ்டைலில் தான் இருப்பார் அவருமே. ஸ்பைடர் நாயர் அப்படி தான், டேர் டெவில் அப்படி தான். அதனால எல்லாருமே ஒரே அந்த என்ன சொல்கிறது, ஒரே வைப்பில் வராங்க எனக்கு பார்க்கும்போது. கோஸ்ட் ரைடர்லாம் இன்னும் பண்ணலாம், ஆனால் ஏன் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க என்ன தெரில. அதுவுமே செம்ம மூவி. அது 2 படம் வந்திருக்கு, நல்லா தான் இருக்கும். செகண்ட் பார்ட்டோட என்ன சொல்கிறது, பகல்லே அவர் கோஸ்ட் ரைடராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார். அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. ஓகே பார்க்கலாம் ஸ்பைடர் நாயர் எப்படி என்ன மாதிரி சீரியஸாக வரப்போதா மூவியாக வரப்போதா என்னன்னு தெரில. இது குட்டி டீசர் தான், நல்லா இருக்குது. அதுவே நல்லா இருக்குது. இன்னும் கம்ப்ளீட்டான ஒரு ட்ரெய்லர் வரட்டும், அது கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு தோணுது. சீரியஸாக மூவியாக என்னன்னு வேறு அது வேறு ஒரு டவுட்லேயே இருக்கேன் நான். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் Paran. Bye guys.